வணக்கம் என் நண்பர்களே, நான் தான் உங்கள் தேவா. முதல்ல எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அப்புறமா அட்வான்ஸ்டு ஹேப்பி நியூ இயர், அதாவது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தெரிவிச்சுட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேங்க. நேற்று எல்லோரும் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொண்டாடினேன். என் வாழ்க்கையிலே நேற்று தாங்க முதல் தடவையாக கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊர்லேருந்து எங்கள் அக்கா, என் தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. அது பெரியம்மா பொண்ணுங்க, அம்மாவோட கூட பிறந்த அக்கா பொண்ணுங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடினேங்க. அப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கொடுங்க ஆண்டவரே, என் மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நிம்மதியை கேட்டேன், மன நிம்மதியை கேட்டேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எத்தனை கோடி பணம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லைன்னு வைங்களே, அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. வாழ்க்கை சங்கடமாகவும் சலிப்பாகவும் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா, எனக்கு மன நிம்மதி இல்லைங்க கொஞ்ச நாளாகவே. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மன உளைச்சல். இந்த மன உளைச்சலுக்கு காரணம் யாருனாட்டும் நானே தான். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நானே தலையில் ஏற்றிட்டு, அதனால் நானே குழம்பி நானே மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிட்டேன். அந்த இடம் போய் நேற்று எனக்கு ஒரு மன நிம்மதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்துருக்குறேங்க. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நான் நிறைய ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், கேவலங்கள், இந்த மாதிரி நிறைய சந்திச்சுட்டு வந்தவங்க தான். அதனுடைய வலி வேதனையும் இன்னுமே மனசில் இருந்துட்டு தான் இருக்குதுங்க. நான் பட்ட அவமானமும், நான் பட்ட அந்த கேவலமும், எனக்கு நடந்த அந்த நம்பிக்கை துரோகங்கள், அதெல்லாம் இன்னும் மனசில் ஆறாத வலுவாக இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது தான் போய் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, என்னை சுற்றி ஏதோ வெறுமையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுங்க எனக்கு. என்னென்னு எனக்கு புரியல. என்னை சுற்றி ஏதோ வெறுமையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் எதையோ இழந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. நான் நிறைய இழந்திருக்கிறேங்க, சரிங்களா? நிறைய நட்பு இழந்திருக்கிறேன், காதலை இழந்திருக்கிறேன், மனைவி இழந்திருக்கிறேன், என் வாழ்க்கை இழந்திருக்கிறேன். இப்படி நிறைய இழந்துட்டேங்க. அதனால் கிடைக்கக்கூடிய பாசம், அன்பு, நேசம், உறவு, இதெல்லாம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். நான் இழந்து இருக்கிறேன். அதனால் ஒரு வேளை அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குதுன்னு தெரியல. ஆனாலும் கொஞ்ச நாளாக எனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்துட்டுருக்குதுங்க. கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது என் மனசில் இருக்கிற சந்தோஷத்தையும் சரி, துக்கத்தையும் சரி, யார்கிட்டையாவது ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கலான்னு பார்த்தா கூட அதுக்கு கூட எனக்கு ஆள் கிடையாதுங்க. யார்கிட்டையுமே பகிர்ந்துக்க முடியாது. ஏன்னா தனிமை தான் என்னுடைய இது. இப்போ நான் வேலைக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன், பகல் ஷிஃப்ட் வந்தேன்னா காலையில் 7 மணிக்கு டியூட்டி கிளம்பி வந்துடுவேன். சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு போவேன். 7 மணிக்கு வீட்டுக்கு போனோன்னா அங்கே அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு பாவம். அதனால் அம்மாவுக்கு போய் சமையல் நான் ஒத்தாச்சியாக கொஞ்சம் வேலை செய்யணும். நைட்டு போய் தோசையெல்லாம் ஊற்றி கொடுக்கணும், அப்புறம் சட்னி அரைக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை 9 மணி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா படுத்து தூங்கிடுவோம். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா நைட் 7 மணிக்கு டியூட்டிக்கு வந்தேன்னா காலையில் 7 மணிக்கு வீட்டுக்கு போவேன். காலையில் 7 மணிக்கு வீட்டுக்கு போனேன்னா வீடு வாசல் சுத்தமாக கூட்டி பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆடெல்லாம் கொண்டு போய் காட்டில் முடிக்கிட்டு மேயாருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி 10:30 போல் சாப்பிடுவேன். சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு 11, 12, 1 மணி 2 மணி வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் தூங்குவேன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் காட்டுக்கு போய் 6 மணிச்சுட்டு ஒரு 5 மணி போல் 5:30 போல் வந்தேன்னா, அதுக்கப்புறம் போய் பால் வாங்கிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு ரெடியாகி சாப்பாடு எடுத்துகிட்டு மறுபடியும் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குதுங்க. ஒரு வெளியில் போய் ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்கு எனக்கு முடியல. என்னுடைய மனசில் இருக்கிற சந்தோஷத்தையோ இல்லை துக்கத்தையோ யார்ட்டையும் பகிர்ந்துருக்கும் எனக்கு வழி இல்லை. அதனால் மனசுக்குள்ள நிறைய மன உளைச்சலாக இருக்குதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் யாரும் கிடையாது. என்னுடைய இதை சொல்லி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நான் ஒரு கஷ்டத்தில் அழும்போது எனக்கு சாஞ்ச அழுகிறதுக்கு தோளும் இல்லை, என்னை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துறதுக்கு ஆளும் இல்லைங்க. நான் கலங்கி கலங்கும்போது என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதே மாதிரி கலங்காதுன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து என்னை தேத்துறதுக்கு எந்த உறவும் இல்லைங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்குது. அதனால தான் என்னமோ
வர வர நமக்குள்ளே ஒரு ஒரு வெறுமையான உணர்வு, நம்ம சுற்றி நமக்கு யாருமே இல்லையோ, நம்ம தனியாக இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி உணர்வு வருதுங்க. அதுதான் இதையெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உணர்வு வருதுங்க எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையோட ஓட்டத்தில் நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். தினமும் வேலைக்கு வர்றது, வீட்டுக்கு வர்றது, வீட்டு வேலை செய்கிறது, திருப்பி இங்கே வேலைக்கு வர்றது, மறுபடியும் வீட்டுக்கு போகிறது, வீட்டு வேலை செய்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதுவே டெய்லி இதாகி போச்சு. எங்கேயும் யார்ட்டையும் போய் பேச முடியலைங்க. வீட்டை விட்டு வெளியும் போக முடியல. வேலை செய்கிற இடம் அதை விட்ட வீடு, வீடு அதை விட்ட வேலை செய்கிற இடம், இப்படி தான் ரொட்டீனாக என் வாழ்க்கை போயிட்டுருக்குது பார்க்க போனால். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையோட ஓட்டத்தில் நானும் ஓடிட்டே இருக்கிறேன். ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நான் ஏன் ஓடுறேன், எதுக்காக ஓடுறேன், யாருக்காக ஓடுறேன், என்ன காரணத்துக்காக ஓடுறேன்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு வேளை நான் இழந்ததை தேடி ஓடிட்டுருக்கிறேன்னா, இல்லை இனிமேல் எதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டுருக்கிறேன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் இழந்தது முன்னமே சொன்ன மாதிரி நிறைய இழந்துட்டேன். நட்பு, காதல், மனைவி, வாழ்க்கை எல்லாம் இழந்துட்டேன். அதில் கிடைக்கக்கூடிய பாசம், அன்பு, நேசம், உறவு, நட்பு எல்லாத்தையும் இழந்துட்டேன். சரிங்களா? அது போனது தான். இனி என்ன வேணாலும் நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி எனக்கு இழக்கிறதுக்கு நீ ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே இழந்துட்டேன் ஆல்ரெடி. அப்படிங்கும்போது நான் ஏன் ஓடுறேன், எனக்கு எதுக்கு ஓடுறேன்னு தெரியாமையே வாழ்க்கை ஓடுறதுக்கு நானும் ஓடிட்டுருக்கிறேன். சரி பார்ப்போம், ஓடிட்டே இருப்போம். எது வரைக்கும் வாழ்க்கை நமக்கு இழுத்துட்டு போகுதோ அது வரைக்கும் ஓடுவோம். சரிங்களா? அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க தனிமை என்பது இனிமையானது அப்படின்னு. தனிமை என்பது சில நேரங்கள் இனிமையாக இருந்தாலும் அது பல நேரங்களில் தனிமைங்கிறது கொடுமையானதுங்க. ஏன்னா அந்த தனிமையின் கொடுமையை அனுபவிச்சவனா. சரிங்களா? இந்த மாதிரி தனிமையின் சூழ்நிலை ரொம்ப கொடுமையானது. இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வரும்போது சரி நம்ம சுற்றி யாரும் இல்லையோ, நம்ம சுகத்துக்கால பங்கு கூட ஒரு உறவு இல்லையோ, ஒரு நண்பன் இல்லையோ நினைக்கும் போது சில நேரங்கள் மனசு ரொம்ப சங்கடப்படுங்க எனக்கு. அப்படி நிறைய நாட்கள், நிறைய இரவுகள் நான் வீட்டில் படுக்கையில் படுத்து அழுதுருக்கிறேன். அப்போ என் கண்கள் சிந்தின கண்ணீர் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணுறது? சரி என் விதி எழுதின ஆண்டவன் அப்படி எழுதிட்டான். சரி நானும் ஓடுற வாழ்க்கையில் ஓடிட்டே இருப்போம், பார்ப்போம். ஏதோ ஒரு கூட்டு நம்பிக்கையில் ஓடுறேன், பார்ப்போம். வாழ்க்கை என்னை எங்கே கொண்டு போய் விடுதோ அது வரைக்கும் ஓடிட்டுருப்போம். சரிங்களா? அதனால் யாரும் இனிமேல் தனிமை இனிமேல் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. தனிமை என்பது ரொம்ப கொடுமையானது. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, சுகதுக்கங்களை ஒரு நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு உறவு இல்லாமல், ஒரு நண்பர்கள் இல்லாமல், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கலந்து வீடு வேலை இருக்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு அன்ஈஸியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஒரு வெறுப்பாக இருக்குது. என்னடா அந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் பார்த்தாலும் அதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதாவது இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 லீவு கிடைக்கும், மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கும். அன்றைக்கி கூட எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்படி நிறைய துக்கங்கள் மனசுக்குள்ள இருக்குது, கவலைகள் இருக்குது. என்ன செய்கிறது? இருந்தாலும் நானும் வாழ்க்கை வழித்து இருக்கிறேன். ஏதோ ஒரு கூட்டு நம்பிக்கையில் ஓடுவோம், கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருப்போம், பார்ப்போம். நன்றி நண்பர்களே. வடிவம் வரும் வரங்களுக்கு என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நலத்தில் தெரிவிச்சுக்கிட்டு விரைவாக நன்றி, வணக்கம்.